தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர கர்நாடகா மறுக்கிறது. கசாப்பு கடைக்காரரிடம் காருண்யத்தை எதிர்பார்க்க முடியுமா என்கிற பழமொழிதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கசாப்பு கடைக்காரரிடம் காருண்யத்தை எதிர்பார்க்க முடியுமா என்கின்ற பழமொழிதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. மேகதாது அணை காவிரி நீர் பங்கீடு குறித்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வருடன் பேச உள்ளதாக செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. அனுபவம் வாய்ந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இதிலே ஆலோசனைகள் அறிவுரைகள் கூறினாலும் நான் மூத்தவர்களின் கூறுகிற அறவழியில் செல்ல மாட்டேன் என்று இன்றைக்கு கர்நாடகா செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய் என்கிற செய்தி தான் இன்றைக்கு நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரை தமிழக அரசுகள் எத்தனையோ முறை கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்திவிட்டன. புரட்சி தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்கள் கூட நீதிமன்ற உத்தரவின்படி பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி மீண்டும் எந்த பலனும் கிடைக்காததால் நீதிமன்றத்தின் வாயிலாக தான் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காவேரி காத்த தமிழர் குலசாமி அம்மா அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டினார்கள். அந்த உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஒவ்வொரு மாதமும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கூட்டம் டெல்லியிலே கூடி தண்ணீரை பங்கிட்டு உறுதி செய்கிறது. தற்போது டெல்லி நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திலே தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 3500 கன அடி நீரை திறந்துவிட உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கு கர்நாடகம் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவதுதான் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் முடிவு செய்துள்ளது கர்நாடகா. அதோடு ஆகஸ்ட் 2 இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார்கள். தற்போது காவிரியிலே தண்ணீர் வராததால் டெல்டாவிலே 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாலைவனமாக மாறியிருக்கின்றன. 20க்கும் மேற்பட்ட வருவாய் மாவட்டங்களிலே குடிநீருக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. காவிரியில் தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் அதை காற்றிலே பறக்க விட்டு இதுவரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கு தயாராக இல்லை. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசியலிலே வெளியிட்ட பிறகு எந்த பேச்சுவார்த்தைக்கும் பலன் தராது என்பது தமிழகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நம்ம முதல்வர் விஜய்க்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லையா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. முதல்வர் விஜய் கர்நாடகாவுக்கு வரும்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை பார்வையிட தனி ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்துள்ளோம் என அந்த மாநில முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இருக்காதா என்ன? டெல்டாவிலே கருகும் குறுவை சம்பா பயிர்களை பார்க்க நம்ம முதல்வர் விஜய் கர்நாடகா முதல்வரை சிவகுமாரை அழைத்து கொண்டு வந்து இங்கே பார்வையிடுவதற்கு அழுத்தம் கொடுக்காமலா போய் விடுவார்? பேச்சுவார்த்தைக்கு மாண்புமிகு முதல்வர் செல்லுகிறாரோ இல்லையோ, இங்கே காய்ந்து கருகி குறுவை சம்பா பயிர்களை காப்பாற்ற முடியாமல் தற்கொலை செய்கின்ற நிலையில இருக்கிற அந்த விவசாயிகளின் பரிதாப நிலையை நிச்சயமாக கர்நாடகா முதல்வர் சிவகுமாருக்கு எடுத்து சொல்லத்தானே அவரை அழைத்து வந்து விடுவார் என்று நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கலாம். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருப்பவர்கள் காவேரி பிரச்சனையிலே வெறும் கடிதம் எழுதிவிட்டு தூங்க போகக்கூடாது, உணர்வோடு அழுத்தம் தர வேண்டும் என்று உலகுக்கு உறக்க சொன்னவர் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அதே கடிதத்தை மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிற நம்ம முதல்வர் விஜய் அவர்கள்
தன் பிழையை உணர்ந்த பாண்டிய நெடுஞ்செழியன் யானோ கல்வன் யானோ அரசன் என கூறி தவறான தீர்ப்பளித்ததற்காக அரியணையில் இருந்து வீழ்ந்து உயிர் துறந்தாரே, அந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் வடிவத்திலே நம்ம முதல்வர் விஜய் முடிவெடுப்பாரா என்று எதிர்பார்க்கலாமா? தவறு இழைத்து விட்டேன் என்று யானே கல்வன் யானே அரசன் என கூறி தவறான தீர்ப்பளித்ததற்கு அரியணையிலிருந்து வீழ்ந்து உயிர் திறந்தாரே, அந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் மறு வடிவமாக நம்ம முதல்வர் விஜய் அவர்களை முடிவெடுப்பார் என்று தமிழகம் எதிர்பார்க்கலாமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.